அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான பாரிய யுத்தம், இன அழிப்பு யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு சரியாக 30 நாட்களாக இருக்கின்றது. கடந்த ஒரு மாத காலமாக ஒரு யுத்த நிறுத்தம் அங்கே நிலவி வருகிறது. ஆனால் யுத்த நிறுத்தத்தில் பேசப்பட்ட நிபந்தனைகள் இஸ்ரேல் கடைபிடிக்காமல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். தொடர்ந்து அவர்கள் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். உள்ளே உணவுகள் அதேபோன்று மருந்துகளை ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்ட பிரகாரம் அவர்கள் அனுப்ப மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சூழலில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவிலும் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல செய்திகளில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், நமக்கு எல்லாம் தெரியும், காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு பகுதியை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்னொரு பகுதியை எல்லோ பார்டருக்கு அடுத்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த பகுதிகளுக்குள்ள பங்கருக்குள்ள கிட்டத்தட்ட 200 பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஆஃபீஷியல் செய்தி பிரகாரம் 120 பேர் உள்ளே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவங்களுக்கு வெளியில் வர முடியாது. வெளியில் வந்தாங்கன்னா இஸ்ரேலிய இராணுவம் இருக்கிறது, அவங்களோட அவங்க நேரடியாக ஃபைட் பண்ண வேண்டி வரும். அதனால தான் ஏற்கனவே பண்ணப்பட்ட ஒப்பந்த பிரகாரமே அவர்கள் இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பதாக கைது செய்யப்பட்ட கோல்ட் என்கிற ஒருவனுடைய உடலை ஒப்படைப்பார்கள். அதற்கு பகரமாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆயுதங்களோடு வெளியே வந்து காசாவினுடைய எல்லைக்கு வருவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் சம்மதிக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய விதியாக இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இதற்கான சம்மதத்தை கொடுக்காமல் இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். குறிப்பாக அந்த பங்கருடைய வாயில்களுக்கு நாங்கள் காங்கிரீட் போடுவோம் என்று சொல்லி ஆரம்பத்தில் போட்டோம்னு அவங்க சில செய்திகளை சொன்னாலும் அப்படி காங்கிரீட் போடப்படவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காங்கிரீட் போட்டு மூடுவோம், அவங்க வந்து எங்களோட உள்ளாடியோட மட்டும் வந்து ஆயுதங்களை கீழே வச்சு சரணடையணும், கண்ணை கட்டி அவர்களை நாங்கள் நெகோவா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சைமன் சிறைச்சாலைக்கு அழைத்து போவோம் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல், ஒரு பரபரப்பான நிலை நிலவி கொண்டிருக்கிறது. காசாவுக்கு அந்த பங்கரில் இருந்து நேரடியாக காசாவுக்குள்ளே அங்கே வரணும்னா கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் அளவுக்கு உண்டான ஒரு நிலத்தடி பங்கர் எக்ஸ்ட்ரா தோண்ட வேண்டி வரும் என்கிற செய்திகளையும் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அருகில் இருக்கக்கூடிய மற்ற பங்கர்களோடு அது தொடர்பு இழந்து இருக்கிறது என்கிற காரணத்தினால உடனடியாக இதை செய்ய முடியாமல் இருக்கிறது. அதனால தான் இந்த வழியாகத்தான் அவங்க வெளியே வந்தாகணும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் கோல்ட் என்கிற 11 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவன் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை விடுவிப்பதனூடாக இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்று வாஷிங்டன் நம்புகிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக கோல்டினுடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பகரமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் ரஃபாவுக்குள்ளே சிக்கியிருக்கக்கூடியவங்க, பங்கருக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வெளியேற்றப்படுவார்கள். இதுதான் சரியான முறையாக இருக்கும் என்று அமெரிக்கா நம்புவதான செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் லெப்டினன்ட் ஹதர் கோல்டினுடைய உடலை நாங்கள் இஸ்ரேலிடத்தில் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பாரமாக எங்களுடைய சகோதரர்கள் வெளியே வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரஃபாவில் இருக்கக்கூடிய எப்னா ஹதியல் முகாமில் இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை பகுதியில் நேற்றைய தின பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணாங்கன்னா, உடல்களை தேடிக்கொண்டிருந்த நிலையில் தான் இந்த உடலை மீட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவனுடைய உடல். இவன் தான் பாலஸ்தீனத்தில் அதிக காலம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் கைதியாக இருந்த இஸ்ரேலை சேர்ந்தவனாக இருக்கிறான். 11 ஆண்டுகளுக்கு மேலாக இவன் 2014 கைது செய்யப்பட்டதிலிருந்து பாலஸ்தீனத்தில் தான் இருந்து வந்த நிலையில் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற நிலையில் தான் ரஃபாவில் இருக்கிற சுரங்கத்தில் சிக்கியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை வெளியேற்றுவதற்கு பாரமாக இவனை விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். லெப்டினன்ட் ஹதர் கோல்ட் என்கிறவர் இவரைத்தான் 11 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கைது செய்திருந்தார்கள். தற்போது இவர் தான் ஒரு சட்டமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு நடுவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலதிகமாக எங்களுடைய டிக்ஷனரியில் எங்களுடைய அகராதியிலே சரணடைதல் அல்லது எதிரிடத்தில் ஒப்புக்கொண்டு மடிதல் என்கிற ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அது யதார்த்தமானதும் கூட. ஏன்னா உலகத்தில் எப்படி ஒரு இனக்குழுவை சமூகத்தை யாருமே பார்க்கல என்கிற அளவுக்கு அவர்களுடைய மன வலிமையை இந்த யுத்தம் வெளிக்காட்டியிருக்கிறது. ரஃபாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்களுடன் ஏதாவது மோதல்கள் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏன்னா நாங்கள் சரணடைய மாட்டோம். நாங்கள் வெளியே வருகிற தேவை வந்தால் வெளியே, வேறு வழி இல்லாவிட்டால் அவர்கள் வெளியேறுவார்கள்.
நடத்துவார்கள். வெளியேறும்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவார்கள். ஒன்று பதிலடி தாக்குதலை நடத்திவிட்டு எங்கள் எல்லைக்கு அவர்கள் உயிரோடு வருவார்கள், இல்லை என்று சொன்னால் அங்கே அவர்கள் மரணிப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லும் போதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரணடைந்தல் உங்ககிட்ட வந்து கையை கட்டி நிற்கிறது, கண்ணை கட்டி நிற்கிறது, உள்ளாடையோடு வந்து நிற்கிறது எல்லாம் எங்கள் அகராதியில் அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு காலமும் நாங்கள் அப்படி பண்ணினது கிடையாது. எனவே முறைப்படி ஒப்பந்த பிரகாரம் உங்களுடைய பாடியை நாங்கள் தாந்தா எங்கள் ஆட்களை நீங்கள் வெளியே விட்டீங்கன்னா சேஃப்டி, இல்லைன்னா அவர்கள் வெளியேறும் போது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக அவர்கள் பதிலடி தாக்குதல் நடத்தினால் இந்த சண்டைக்கு நீங்கள் தான் பொறுப்பே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் பொறுப்பு சாட்ட முடியாது என்கிற செய்தி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இதை தாண்டி எங்களுக்கு நிறைய தொழில்நுட்பத்தில் தேவைப்படுகிறது. அதே போன்று அந்த உடல்களை வெளியேற்றுவதற்கு தேவையான புல்டோசர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் தேவைப்படுகிறது. அதையெல்லாம் தந்தீங்கன்னா மற்றவர்களை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்குது என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃபும் குஷ்னரும் நாளையத்தின் இஸ்ரேலுக்கு அவசரமாக விஜயம் செய்ய இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரஃபாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அந்த போராளிகளை வெளியே எடுப்பது தொடர்பாகவும் அடுத்த கட்ட இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் யுத்தத்தினுடைய அமைதியினுடைய போங்கை கட்டுப்படுத்துவது ஆகிய 2 விவகாரங்களையும் பேசுவதற்காகத்தான் அவர்கள் உடனடியாக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இஸ்ரேலுடைய போக்குவரத்து அமைச்சர் மேரி ரெக்கோ இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 12க்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதியிலையும் இஸ்ரேலாக அறிவிப்பதற்கான முயற்சியில் நாங்கள் முழுமையாகவே ஈடுபட்டு வருகிறோம். எங்களை அமெரிக்கா தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு கட்டம் வரும், அமெரிக்காவுக்கு வேறு வழியே இருக்காது. நாங்கள் இதை இணைக்க வேண்டும் என்னும் போது அமெரிக்காவே அதற்கு அனுமதி தரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நாங்கள் மேற்கு கரையை பாலஸ்தீனத்திலிருந்து பிரித்து இஸ்ரேல் என்று ஆக்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இணைப்பதற்கான நேரம் இதுவல்ல. ஆனால் கண்டிப்பாக இணைப்போம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு நடுவில் தி கார்டியன் என்கிற யூகேயினுடைய லண்டனிலிருந்து வெளிவரக்கூடிய மிக முக்கியமான சர்வதேச பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்திருக்கக்கூடிய அப்பாவி சகோதரர்கள், ஆயிரக்கணக்கான சகோதரர்களை பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பங்கர் சிறைச்சாலையில் வைத்து அவதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ரொம்பவே தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த உணவும் போதுமான அளவுக்கு வழங்கப்படுவதில்லை. அவங்க வெளிச்சத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு அடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது பிரிட்டிஷினுடைய செய்தித்தாள் தி கார்டியன். இதை தாண்டிய பல உண்மைகளும் அந்த சிறைச்சாலைகளுக்கு இருக்கிறது. அங்கிருந்து வெளிவரக்கூடிய சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம். அவங்க எவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு உலகத்தில் சூரிய வெளிச்சத்தையே காட்டாத அளவுக்கு பூமிக்கு கீழே பங்கர் தோண்டி இருட்டுக்குள் அவர்களை சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற செய்திகளையும் தான் இன்றைக்கு தி கார்டியன் வெளியே கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ வழக்கறிஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு இஸ்ரேலுடைய நெகோவா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் நடக்கக்கூடிய அநியாயங்களில் அவர் யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்து ஊடகங்களுக்கு பரவ விட்டிருந்தார். இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இந்த வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டார், தற்கொலைக்கு முயன்றார் என்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். 10 நாட்கள் வீட்டுக்கு அவளை வைக்குமாறு நீதிமன்றம் இவருக்கு உத்தரவு போட்டிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் வந்திருக்கும் போது உள்ள இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களுக்கு ரொம்ப துன்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இவங்க டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, இவங்களும் அந்த பாலஸ்தீன சகோதரர்கள் டார்ச்சர் படுத்தப்பட்ட மாதிரி இவங்க ஒரு லேடியாக வேறு இருக்கிறாங்க, உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம், அதனாலேயே என்னவோ இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி விமர்சனங்களும் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் வடக்கு ஜோர்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஜோர்தானுடைய சில நிலப்பரப்புகளை ஏக்கர் கணக்கான நிலப்பரப்புகள் இஸ்ரேல் கைப்பற்றுவதற்கு முனைகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை ஜோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஃபர்தலா அதே போன்று தயாசில் என்கிற பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றுவதற்கு முனைகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஜோர்தான் எதிர்க்கவோ அதை மறுத்து பேசவோ இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் வெளியிடவில்லை என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு புறம் காசாவை பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கிற அதே நேரத்தில் லெபனானுடைய பகுதியிலையும் ஆக்கிரமிக்கிறதுக்கு முனைகிறார்கள், சிரியாவினுடைய பகுதியில் ஆக்கிரமிக்க முனைகிறார்கள், அதே போன்று ஜோர்தானுடைய பகுதியிலையும் ஆக்கிரமிக்க முனைகிறார்கள். இவர்களுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை என்று நமக்கு ஏதோ சாகர வரைக்கும் ஒரு துண்டு நிலத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா போதும்ன்ற விதமாக ஜோர்தானுடைய அதிபரும் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு உள்ளிட்ட 37 பேர் உடனடியாக அரெஸ்ட் வாரண்டை பிறப்பித்திருக்கிறது துருக்கி.
துருக்கியினுடைய வானிலைகளை அவர்கள் பயன்படுத்த முடியாது, துருக்கிக்குள்ளே நுழைய முடியாது, துருக்கி சார்பாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், இதையெல்லாம் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இது சர்வதேச மட்டத்தில் ஒவ்வொரு தனி நாடும் இது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலுக்கிற அளவுக்கு இஸ்ரேல் மீதான ஒரு எதிர்ப்புணர்வை இது காட்டியிருக்கிறது. உண்மையில் பாலஸ்தீன விவகாரத்தில் இந்த சில நாட்களாக அர்துகான் அவர்களுடைய நடவடிக்கை ரொம்பவும் பாராட்டுக்குரியது. அவர் அரசியல் ரீதியாக செஞ்சாலும் சரி, அரசியல் இல்லாமல் செஞ்சாலும் சரி, இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரிய. அதே நேரத்தில் இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, 2023ஆம் ஆண்டு நமக்கெல்லாம் தெரியும், துருக்கியில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருந்தது. பெரிய அழிவை துருக்கி சந்தித்து பல மாநிலங்கள் அந்த பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தற்காலிக வீடுகள் அமைச்சு கொடுக்கிறதாக சொன்னாங்க. அந்த கண்டெய்னர் வீடு குறிப்பாக அதை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் கத்தாரில் ஃபிஃபா வேர்ல்டு கப் பண்ணாங்களா இல்லையா, பண்ணும்போது அவங்க அந்த வேர்ல்டு கப்புக்குரிய ஸ்டேடியம் அமைக்கிறது எல்லாம் பெரும்பாலும் இந்த கண்டெய்னர்களை தான் பயன்படுத்தி இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக அதையொட்டி நிறைய கண்டெய்னரில் நிறைய வீடுகள் எல்லாம் அங்கே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான பல வீடுகளை துருக்கி பண்ணியிருந்து அந்த வீடுகளை காசாவுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது ஒரு கண்டெய்னர் இருக்குதுன்னா அந்த கண்டெய்னரில் ஒரு குடும்பம் வாழலாம், அதுக்குரிய தேவையான எல்லாமே பண்ணியிருக்காங்க. கண்டெய்னருக்குள்ளே ஹீட் வராமல் இருக்கிறதுக்காக ஜெனரேட்டரோட ஏசி அதுக்குரிய ஃபிட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய கண்டெய்னர்களை தான் அது இருக்கும். இந்த மாதிரி முன்கூட்டியே செய்யப்பட்ட வீடுகளை நாங்கள் அனுப்புவதற்கு தயாராகி வருகிறோம். நாங்கள் அனுப்புவதை யாரும் தடுக்கவும் முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி அடுத்த கணமே மீண்டும் இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில், காசாவுக்குள்ள துருக்கியினுடைய இராணுவம் வருவதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், சர்வதேச படைகள் வந்தாலும் துருக்கியினுடைய போர்சஸ் வரக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா துருக்கியை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு எப்படி நம்ம அப்படி பிறந்துபட்ட ஒரு கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கணும்னு அவங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ, துருக்கிக்காரங்களுக்கு வளமையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் நாங்கள் இழந்த உஸ்மானிய கிலாஃபத்தை, ஒட்டோமன் கலிபேட்டை எப்படியாவது அடையணுங்கிற அவங்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் பாரசீகர்கள், ஈரான்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உலகம் முழுக்க அவங்களுக்கு இவ்வளோ நெருக்குதல் கொடுத்தும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம்னு ஏன் அவங்க இருக்காங்கன்னு கேட்டால், பாரசீகம் என்கிற ஒரு மிக பிரமாண்டமான வல்லரசாக கடந்த காலங்களில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வல்லரசு தனத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்படி ஆதிக்கம் தங்களுடைய நிலையை நிலைப்படுத்த வேண்டும் என்பதில் ஒவ்வொரு நாடும் இருக்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு நிகராக துருக்கியும் தன்னுடைய அந்த ஒட்டோமன் கலிபேட் திரும்ப அவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ரெண்டாவது. ஆனால் அதை நோக்கிய ஒரு பயணம் அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால நாங்கள் எவன் செஞ்சாலும் நாங்கள் உள்ளே விட்டு கொண்டு போவோம் என்று சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி அர்துகான் பண்ணுவாராக இருந்தால் உண்மையில் பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. பொறுத்திருந்து பார்ப்போம் அர்துகான் சொன்னதை செய்வாரா என்பதை. இப்படியான சூழலை தான் இன்றைக்கு சொன்னதை செய்கிற படைப்பிரிவாக இருக்கக்கூடிய எமனில் இருக்கிற ஊதி படைகளுடைய ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது. ஹூதிகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய தளபதி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், நாங்கள் காசாவினுடைய அப்பாவி சகோதரர்களுக்கு வழங்கிய வாக்குறுதியில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். நீங்கள் எப்படி உங்கள் தேசத்திற்கு தியாகம் செய்கிறீர்களோ அதே போன்று உங்களுக்காகவும் உங்கள் தேசத்திற்காகவும் நாங்களும் உங்களுக்காகவும் எப்போதும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு அழிவுகள் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்தப் போவதில்லை. எதிரிகள் காசா மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மீண்டும் செங்கடலை ஆளுவோம், செங்கடல் மீது தாக்குதலை நடத்துவோம், இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்று உறுதியாக அறிவித்திருக்கிறது. யமனுடைய அன்சாருல்லா படைப்பிரிவு நமக்கு தெரியும், ரொம்பவே போல்டான ஒரு படைப்பிரிவு. இந்த காலகட்டத்தில் செங்கடல்னா என்னங்கிறதே ஒரு காற்று காட்டிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறது. மட்டுமில்லாமல் அவங்க சூடானுக்கு மிக தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, சூடானில் இருக்கக்கூடிய துணை இராணுவ படையின்னு முழுக்க அநியாயம் பண்ணிக்கிட்டு தெரிகிறானா இல்லையா ஆயுதக்குழு, இந்த ஆயுதக்குழு தாக்குதலை நிறுத்த சொன்னால் நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டி வரும், ஏவுகணை தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடத்த போனாங்கன்னா அது பெரிய ஒரு எஃபெக்ட் உண்டாக்கிடும். எமனில் இருந்து சூடானுக்கு தாக்குதல் நடத்துவது என்பது ஈஸியானதும் கூட. 2020 கிலோமீட்டர் இஸ்ரேலுக்கு அடித்தவங்களுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. அப்படியும் நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் தற்போது சூடான ஒரு சமாதான நிலை ஏற்படுவதற்கு பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் சமாதானத்துக்கு ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த ஆயுதக்குழு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச உறுதிமொழியை இராணுவம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது தொடர்பான தனியான ஒரு வீடியோ நாளைக்கு வெளியிடுவோம். அப்போ உங்களுக்கு மேலதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அன்சாருல்லா படைப்பிரிவு சூடானுடைய அப்பாவி சகோதரர்களுக்காக நாங்கள் நிற்போம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் நம்ம இதில் பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் தொடர்பான மேலதிகமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். யாசிர் அரஃபாத் மற்றும் வாய்ஸ் ஆஃப் யாசிர் ஆகிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். செய்திகளோடு
பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக.